எதிரி நாட்டுக்கு எனக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க, நான் நின்றுக்கிட்டே இருக்கேன். அவங்க வர்றாங்க, நான் நிற்கிறேன். அவங்க கடந்து போயிட்டாங்க, ஏன் நான் தூக்கிட்டேன். அதாவது ஆர்சியா இருந்த என்ன எம்சியா மாத்தின பெருமை நம்ம டைரக்டர் கார்த்திக் யோகி. அதாவது நீங்க தப்பா நினைக்கிறீங்க, ஆர்சியா இருந்தது ரவிச்சந்திரனா இருந்தான்னா மேஜர் சந்திரகாந்த் தான் மாறிட்டான்னு சொல்லுவோம். ரொம்ப தேங்க்ஸ் டைரக்டர் சார். பிரஸ், தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகள். கிட்டத்தட்ட ஒரு 40 years 4 decades எனக்காக என்னோட பயணப்பட்டு என் வெற்றிக்காக உழைச்சவங்க எல்லாருக்கும் என்னுடைய மிக்க நன்றி. அதாவது ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு படம் சக்சஸ் ஆச்சுன்னா மினிமம் 10 years தான் ஹீரோவாக இருந்தா. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து 80s நிழல்கள் ஆரம்பிச்சு அப்படியே தம்பிக்கு அந்த ஊர், அப்படியே வந்து நாயகன், அப்புறம் வந்து அடுத்த ஒரு 90s பார்த்தீங்கன்னா அண்ணாமலை, அருணாச்சலம், அப்படியே வந்து தர்மதுரை, அப்படியே வந்து 2000 மேலே வந்து கேஜி, ஏஜிஎஃப், அப்படியே வாய்ஸ் ஓவரில் சேஞ்சு ட்ராவல் ஆகி அப்படியே 2021 இந்த ராமசாமிக்கு ஒரு சலாம். அதாவது வந்து பார்க்க போனால நம்ம கே பாலச்சந்திர சார் வந்து ரஜினி சார் முதல்ல பார்த்துட்டு இந்த பையன்கிட்ட ஏதோ இருக்குது, இவன் கண்ணில் ஒரு ஃபயர் இருக்குது, இவனை வச்சு நான் அது பண்ணணும்னு சொல்லி தப்பு தாரங்கள், அபூர்வ ராகங்கள், 3 முடிச்சு அப்படின்னு கொடுத்து அப்படியே லிஃப்ட் பண்ணி பெரிய இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். அந்த மாதிரி நம்ம கார்த்திக் யோகி என்ன பார்த்து இவர்கிட்ட ஒரு பெரிய காமெடி மேட்டர் ஒழிஞ்சிருக்கு, அது வெளிக்கொண்டுருவோம்னு சொல்லி இந்த மேஜர் சந்திரகாந்த் கேரக்டரை கொண்டு வந்து இன்னைக்கு உங்க முன்னாடி எல்லாம் ஒரு டாக் ஆஃப் த டவுன் ஆக்கினதுக்கு மிக்க நன்றி. சந்தான சார் சொல்லணும்னா ஹீரோ, அவர் வந்து ஆரம்ப காலங்களில் நாங்கள் அவரோட 2-3 படம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டச் இல்லாமல் இருந்தேன். ஆனால் அவர் காமெடியை பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணுவேன். நிறைய படம் உங்களுக்கு தியேட்டரில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இவர் ஹீரோலையும் வந்து கலக்கு கலக்கிருக்காரு. இவரோட நம்ம ஒரு படம் ஒன்று காம்பினேஷன் பண்ணணும்னு சொல்லி மைண்ட் ரொம்ப நாள் ஆசை இருந்தது. அது இந்த படத்தில் எனக்கு அமைஞ்சது. சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன், சச் அ ஹம்பிள் அண்ட் வெரி, அதாவது எந்த பந்தா எதுவும் கிடையாது, ஈகோ எதுவும் கிடையாது. செட்டில் கூட உட்காந்துட்டு இருப்பார். கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து இது பண்ணுவார், நல்ல பண்ணுறீங்க சார், நல்ல பண்ணுங்க சார். அதில் பார்த்தா ரஷ்யில் பார்த்தா ரொம்ப பிரமாதமாக சார், அல்டிமேட் சார் சொல்லி அந்த குணம் யாருக்கும் நான் பார்த்ததில்ல. ரொம்ப வெரி நைஸ் ஜென்டில்மேன். அவரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற ஸ்பேஸ் கிடைச்சதுக்கு சார் மிக்க நன்றி. இந்த படத்தில் நான் சொல்லவே வேணாம், எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க. நான் தான் அந்த ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு நல்ல காமெடியில் இருந்திருக்கேன். ஸோ அதை நல்லா அப்ரிஷியேட் பண்ணி ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தவங்க எல்லாருக்கும் எனக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் தி ப்ரொடியூசர், அந்த டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆல் ஆர்டிஸ்ட், எல்லா ஆர்டிஸ்டும் என்னுடைய எல்லாரும் நண்பர்கள். எனக்கு எல்லாரும் பேசிட்டாங்க. ஸோ திரும்ப சொல்லலாம்னு பார்த்தேன். ஸோ நைஸ் ஃபார் கிவ் மீ a chance to talk to you. Thank you. அனைவருக்கும் வணக்கம். இந்த வடக்குப்பட்டு ராமசாமி படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் கடவுளெல்லாம் வேண்டிட்டு இருந்தேன். எந்த தடையும் இல்லாமல் இந்த படம் ஆரம்பிச்சு வந்து கடைசி வரலும் முடியணும் அப்படின்றது என்னோட வேண்டுதல். அதே மாதிரி இந்த படம் ஆரம்பம் முதல் இன்று சக்சஸ் இந்த மீட்டு வரலும் நல்ல படம். எல்லாத்துக்குமே காரணம் இந்த படத்துல சப்போர்ட் பண்ண ஊடக நண்பர்கள். அதே போது மேல பிரச்சனை பண்ணா திட்டுவாங்க, சொல்லிவிடுவாங்க. என்னுடைய இயக்குனர், இந்த படத்தோட இயக்குனர் கார்த்திக் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கார்த்திக் ரொம்ப நன்றி. டிக்கிலோனாவே கோச்சிக்கினேன். நான் 13 நாள் கேட்டு 3 நாள் வயசுக்கு இது பண்ணிக்கிறீங்கன்னு ரொம்ப சண்டை. நான் என்ன அடுத்த படம் பண்ணிக்கலாம், என்ன அடுத்த படம் பண்ண போறீங்க, 2-3 படம் விட்டு தெரியுமா உங்களுக்கு, நீ காட்டு தேதியெல்லாம் மாறி போய் கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் இல்லைன்ட்டு பாப்பா அப்படின்னு மூட் அவுட் ஆகி போச்சு ரொம்ப. சரி அடுத்த படத்துல பண்ணிக்கலாம், நீ எங்க அடுத்த படத்துல பண்ண போறான்னு விட்டேன்.
அதுக்கப்புறம் இந்த படத்துல கூப்பிட்டு பேசும்போது ஒரு பக்கம் ஒரு சந்தோஷம் இது நிஜம்தானா, இதுவே நம்மள கவுத்துருவாரு. 13 நாள் அதுல கேட்டாரு, இதுல ஒரு 35 நாள் வேறு 40 நாள் வேறு நம்பி வர படம் கம்மிட்டா நம்ம வேடாமா சந்தானம் படம் நடிச்ச படம் கூட நாளைக்கு நடிச்சாலும் நறுக்கு ஆகிட்டு நம்மளுக்கு லைஃப் சேஞ்ச் ஆகிடும். இதுதாங்க உண்மை. சந்தானத்துக்கு ஒரு நடிச்சேன்னா எனக்கு லைஃப் அப்படின்றது என் மனசு பழகுது. ஏற்கனவே சின்ன சின்ன வேஷங்களா பண்ணிட்டு வந்தேன், இதுல நல்ல வேஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு இது எனக்கு டவுட்ல தான் இருந்தது. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. படத்தை நிறைய நாள் ஒர்க் பண்ணேன், நிறைய சீன் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜாலியாக படம் போயிடுச்சு. மற்றபடி இதுக்கு மேலே நான் இந்த இடத்துல இருந்து எல்லா மேடையில இருக்கு எல்லாருக்கும் இந்த படம் சம்மந்தப்பட்ட எங்களுடைய அண்ணன் செம்புலி ஜெகன் அண்ணன் அண்ணா ரொம்ப நன்றி. நாங்கள் ஒரு டீமா இருந்தோம், நாங்கள் ஒரு குரூப்பு சுமதி அக்கா, செம்புலி ஜெகன் அண்ணா, அதுக்கப்புறம் பிரதீப் எல்லாம் நாங்கள் பிளாஸ்கர் டீ வாங்கி வச்சுக்கணும். யூசன்ஸில் கப்பு போட்டு மாட்டில் எந்த மாட்டில் ஒன்றும் கண்டிப்பாக போட்டாங்க. ஒரு பக்கமாக உட்காந்து பேசின்னு இருக்கோம். ஜாலியாக அப்படி டீ ஆடு போடும்போது டீ பிஸ்கெட்டு போகிறேன் எல்லாம் இருக்கும். அதில் முருகருக்கு யாருக்கு என்ன ஒன்றும் இருக்கும். அதில் அந்த மாதிரி அங்கங்கே ஒரு என்னமோ ஒரு டூர் போயிட்டு வந்த மாதிரி அந்த இடங்கள் நிஜமானவே அற்புதமான லொக்கேஷன்லாம் பிரமாதமாக இருந்தது. அந்த லொக்கேஷன்ல வந்து பாதராத்திரியில் பார்த்தீங்கன்னா அந்த பண்ணி காட்டு பண்ணி வரோம் அப்படின்னா காட்டு பண்ணி வருமா என்ன அது அது வேறு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடினே இருக்கு. இந்த பக்கம் எதாவது பார்ப்போம் திடீர்னு புலி கிளி வந்துடும் போதும். ஏன்னா புலியெல்லாம் இங்கே வராது, எப்பயாவது ஒரே ஒரு அடிச்சா ஒரு யானை வந்துருக்குது அப்படின்னாங்க. நர்செல்லாம் கொஞ்சம் இருந்தது. இந்த படம் வந்து இதுக்கு மேல நம்ம நிறைய பேருக்காக பேசுறதுக்கு, அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சதுக்கு மக்களுடைய ஆதரவு, ஊடகத்தினோட ஆதரவு, இந்த மற்றபடி இந்த என்ன சொல்றது தப்பு இந்த உதவி இயக்குநர்கள் எல்லாம் அசிஸ்டன்ட் டோட்டல் டீம் சூப்பர், எல்லாமே நல்லா ஜாலியாக ஒர்க் பண்ணாங்க பசங்க. நைட் நைட்டு இயக்குனர் எப்படி கண்ண முடிக்கிறோம் அதே மாதிரி அவங்க கூடவே கண்ண முடிச்சிருந்தாங்க. எல்லாருக்கும் நன்றி. சில பேர் திட்டுவோம் நான் மணி நான் அது இப்போதைக்கு வரண்டே போ அப்படின்னா நான் என்ன இப்போ சொல்லி போ நான் வரண்டே போ நான் வரேன் நான் கேட்டு போ சட்டில் கேட்டேன்னு சொல்லி போ நான் வானா யாரும் அப்படி பண்ணேன். இது எல்லாமே வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைக்கும் போது சந்தோஷமா இருக்கும், மனநிலை இருக்கு. இந்த தயாரிப்பாளர் மேலும் மேலும் பல படங்கள் பண்ணணும், மேலும் மேலும் இந்த படத்தில் நடிச்ச அத்தனை பேரும் மேலும் மேலும் உயரணும். சந்தானம் கூடிய வகையில் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். எல்லா படத்திலும் நான் இருக்கணும் அதுதான் ஆசை. மனசார வாழ்த்துறேன். ஹீரோயின் சூப்பருங்க. மேகாவாஸ் வந்து படத்துல வந்து அந்த பத்தாதிக்க சீன்லாம் கிடையாது. அவங்க பாட்டுக்கு வந்து உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. அதாவது முக்கியமான விஷயமா இருந்தா பேசுவாங்க. அவ்வளவுதான். அந்த மற்றபடி செக் பண்ண வச்சுக்கினேன். அவங்க அம்மா அவங்களும் ரொம்ப நல்ல டைப்பு. ஏன்னா நான் போகும்போதெல்லாம் பச்சி போட்டா கடையில் வாங்கி போய் நல்லா இருக்கும். ஷூட்டிங்க்கு இல்லாட்டா வந்து திட்டி வாங்கிக்கினேன். இருந்தாலும் தூக்க தூக்கம் எல்லாமே அதெல்லாம் வாங்கி போயிருக்கேன். ரொம்ப நன்றி. என்னுடைய பாஸ்கரண்ணா நாங்களாம் ரொம்ப நாளா எல்லாமே ஒன்றா டிவியில் இதில் வந்து பண்ணிருக்கிறோம். ஏதாவது பார்த்துனேங்கிற கவுண்டர் போடலாம் நோட் பண்ணிருக்கிறேன். நான் மாட்ட மாட்டேன். பஸ் நான் நன்றிண்ணா. மற்றபடி எல்லாம் நட்டி சார், ரவி சார், ரவிமரியன் சார், கூல் சுரேஷ் அது இருக்குல்ல சொல்லிட்டேன். கூல் சுரேஷ், பிரசாத், ஜாக்லின் எல்லாருக்கும் இந்த மேடையில் இருக்க அத்தனை பேருக்கும் யாருக்காவது என்னுடைய நடிச்ச நடிகர் இந்த படத்துல எங்களோட நடிச்ச நடிகர் யாருக்காவது மறந்து போயிருந்தாலும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு படத்துல நடிச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் மேலும் மேலும் வளரணும். நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொரு இடத்துக்கு நீ வந்துடுறா எப்படியாவது போட்டு வாங்கணும் தானே ஒன்று ஆசை. இந்த ஸ்ட்ரீட்டு நோட் பண்ணிக்குவாங்க. நீ வெளிவாக்கணே தனியா பேசு. நீ எல்லாம் வந்து இந்த இங்க இப்ப இந்த டான்ஸ் ஆடினா நான் டான்ஸ் ஆடுறதுல டான்ஸ்ல பார்த்தேன் ஜாலியா இருந்து நீ தான் சொன்ன ஜாலியா இருந்தேன் அப்படின்னு ஊர்ல மேடையில பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் வடகுப்பட்டி ராமசாமிக்கு தான் போய் சேரும். இன்னைக்கு இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆயிருக்கு அப்படின்னாக்க அதுக்கு பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள்லாம் காரணம். ஏன்னா இன்னைக்கு ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னாக்க படம் ரிலீஸ் ஆனா கூட உங்களோட ரிவ்யூ பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னாதான் போய் பாக்குறாங்களே. சில பேர் அது மாதிரி இருக்காங்க. அப்படி நீங்க படத்தை முத நாளே பார்த்துட்டு காலையிலேயே இந்த படத்தை பத்தி நீங்க எழுதுவோம், அதை பார்த்துட்டு மக்கள் போய் பார்த்துட்டு அதை மறுபடியும் வெளியில வந்து இந்த மாதிரி படம் நல்லா இருக்கு, வடகுப்பட்டி ராமசாமி வடகுப்பட்டி ராமசாமி வடகுப்பட்டி ராமசாமின்னு
ஊரெல்லாம் ஒரே பேச்சு, அதுதான் என் மூச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லா இடத்துலயும் நீங்க சூப்பரா எழுதியிருந்தீங்க. அந்த எழுதின அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த படத்துல கார்த்திக் யோகி சார் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. பொதுவாகவே நான் நடித்த படங்கள் நடிச்சதுக்கப்புறம் சினிமாக்காரங்க மோஸ்ட்லி ஃபோன் பண்ண மாட்டாங்க. நானே ஃபோன் பண்ணி படம் பார்த்தீங்கன்னா பார்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படம் பார்த்துட்டு சினிமாக்காரங்க, ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், மேனேஜர்ஸ் அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி படம் பார்த்துங்க, படத்தில் நல்லா நடிச்சிருக்கீங்க, இவ்வளோ நாளை விட உங்களுக்குள்ள ஒரு நடிப்பு திறமை இருக்கா அப்படின்றத நான் இப்போ தான் பார்த்துட்டு இருந்தேன், நல்லா சூப்பராக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு 4-5 படம் வடக்குப்பட்டி ராமசாமியை வச்சு எனக்கு வந்து கமிட் ஆயிருக்கு. அதுக்கு இயக்குனர் கார்த்திக் யோகி சாருக்கு மிக்க நன்றி. ஏன்னா எந்த ஒரு நடிகருமே இயக்குனர் இல்லாமல், அது ரஜினி சாராக இருந்தாலும் சரி, கமல் சாராக இருந்தாலும் சரி, அஜித் சார், விஜய் சாராக இருந்தாலும் சரி, ஒரு இயக்குனர் தான் ஒரு நடிகனை வந்து உருவாக்க முடியும். ஸோ அப்படி வந்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்க இயக்குனருக்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் சந்தானம் சார், ஏற்கனவே பல இடத்துல நிறையா பேசிட்டேன், அவரை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ கூட இந்த கண்ணாடி போட்டிருக்கேன், அது ஸ்டைலாக இருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் இந்த கண்ணாடிக்கு சொந்தக்காரர் சந்தானம் சார் தான். இல்லை ஒருத்தர் சொல்கிறாரு இல்லைன்னா, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, அது கரெக்டு தான் இருக்கும். இந்த கண்ணாடி நம்ம சந்தானம் சாரோட மேனேஜர் பரத்தோடது. அவர் வந்து என்ன கண்ணாடி போடுங்க, ஸ்டைலாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்படி பாருங்க, என்னை வந்து அழகுபடுத்தி பார்க்குறது சந்தானம் சார் மட்டும் இல்லை, அவர் கூட இருக்கவங்க கூட நான் வளரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பரத்து, மிக்க நன்றி. சந்தானம் சார் சார்பாக நன்றி. ஏன்னா சும்மா ஏதோ மேடைக்காக வந்து நம்ம பொய் புழுவி பந்தாவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகக்கூடாது. உண்மை என்னவோ அதை பேசிட்டு போக வேண்டியதான். ஏன்னா ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் கூட சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, என்னங்க சந்தானம் சார் உங்களை இந்த கலாச்சாரு, இதுதாங்க உண்மையான நட்பு. சும்மா மேடைக்காக சார் வந்து அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்லாம் சொல்லாமல் உண்மை என்னவோ அதை வந்து ஓப்பனாக சொல்லிட்டு போகிறாரு. அப்படி அவர் உண்மையை பேசுனதால தான் இன்னைக்கு வந்து அவர் இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்காரு. அதுவும் இல்லாமல் அவர் இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல குணமெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அவரோட அம்மா அப்பா அப்போவே அவரோட குணம் என்னன்றதே அவங்க அம்மா அப்பா வளர்ந்ததுக்கு அப்புறம் தெரியும். ஆனால் தன்னோட பையன் அவர் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு ஒரு உதவு மனப்பான்மையில தான் இருப்பாரு அப்படின்றது தெரிஞ்சாலும் வாசனை உள்ள அந்த சந்தானத்தோட பேரே வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சந்தானத்தை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு இந்த நேரத்தில் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி வேணாம், நான் ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க நான் வந்து தேட்டரில் போயிட்டு கத்துறேன் அப்படி இப்படின்னு. அது நான் கத்துறலாம் இல்லைங்க. நிறைய பேர் ஏதோ தன்னறியாமல் பேசுகிறதாங்க. அது இப்போது முருகனுக்கு வேல் குத்துவோம் இல்லையா, நம்மளை அறியாமல் சொல்கிறது தான் வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்னு பக்கத்தில் இருக்காள் இதை சொல்லு பாப்புனா சொல்கிறாங்க. இல்லை, நம்மளை அறியாமலே ஆடியன்ஸை பார்த்தோன்னா அவங்க என் மேலே வச்சிருக்க ஒரு பாசத்தில் சொல்கிறது இருமுடி கட்டுவான். அப்போ வந்து சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு, அதெல்லாம் வந்து ஐயப்பா வந்து என்கிட்ட வந்து சொல்றாரா இப்படி சொல்லுப்பா அப்படின்னு நம்மளை அறியாமல சொல்றோம். அந்த மாதிரி தான் ரசிகர்கள் என் மேல வச்சிருக்க பாசத்துல அன்புல அவங்க ஒரு குரலை கொடுக்குறாங்க. அதை வந்து என்ன அறியாமலே அந்த மயிர் நட்டுக்குது, அந்த கூஸ் பம்ப்ஸ், அது வந்து என்ன அறியாமலே சொல்லிடுறேன் நான். ஸோ அதுதான் அது. அதனால நான் வந்து ஏதோ வாலண்டியா அதை சொல்லி அதை பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை. நான் இன்னமும் சொல்றேன், பிக் பாஸுக்கு அப்புறம் நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன மாற்றிட்டு தான் வரேன். அது சில இடத்துல மாற முடியுது, சில இடத்துல மாற முடியல. அதனால் நான் நீங்கள் எதிர்பார்க்கறதும் செய்கிறேன், நீங்கள் எதிர்பார்க்காததும் செய்கிறேன். இந்த நேரத்தில் வடக்குப்பட்டி ராமசாமி அந்த ஹோல் டீமுக்கு என் மன்மார்ந்த வாழ்த்துக்கள். உதவி இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள் செந்தில் சார், ஆல்பின் சார், பிரேம் சார், அமல்நாத், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, மஞ்சுநாத், இவங்க எல்லாருக்கும் மனப்பூர்வமான நன்றி. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால சொல்கிறேன். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சில அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வேறு படத்துக்கு போயிடுவாங்க, இல்லை வேறு எதுனா இப்போ இதில் போயிடுவாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே கூடவே இருந்து அந்த காருக்கு எப்படி 4 டயர் இருந்தால் தான் கார் போகுமா, அதே மாதிரி அந்த 4 டயர் மாதிரி அந்த அசிஸ்டன்ட் இன்ன வரைக்கும் போயிட்டே தான் இருக்காங்க. நேற்று கூட ஆனந்த வீடுல எதிரே வந்து அந்த பேப்பரில் வந்தெல்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பிச்சு, இன்னமும் படம் பட்டி தொட்டி எல்லாம் போய் சேர்ந்துருச்சு, இன்னமும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த உதவி இயக்குநர்கள் எல்லாரும்
பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி எல்லா இயக்குநர்களுக்குமே இந்த ஒரு டீம் கண்டிப்பாக அமையணும். அப்போ தான் ஒரு ஒரு படத்துக்கு இன்னமும் மேலே போகிறது இவங்க வந்து ஒரு உந்துதலாக இருப்பாங்க. அந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு அப்பாவை நடித்த அரசன் சார், உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அம்மாவை நடிச்சிருக்கவங்க, அப்புறம் ஜான் விஜய் சார் சம்சாரமாக நடிச்சிருக்கவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. அப்புறம் ரவிமரியா சார் எனக்கு அடிக்கடி அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவர் என் கண்ணுக்கு ஒரு ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி தெரிகிறாரு. குரல் இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க, அதனால் நடிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. மிக்க நன்றி சார். ரவி சார், நெருகல் ரவி சார், நான் அந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நாள் வேற ஒரு படத்தில் ஷூட்டிங்கில் இப்போ ரோட்டில் நடந்து போனவர் டக்குன்னு என்னை பார்த்து வந்து பேசினார், குல் சுரேஷ் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ பெரிய சீனியர், என்ன ரோட்டில் போகும்போது பார்த்து அவரே வந்து பேசிட்டு போனார். அதெல்லாம் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. தம்பி குண்டா இட்டிஸ் பிரசாந்த், எனக்கு மாமா பொண்ணா நடிச்சிருக்க ஜாக்லின், நட்டி, மிக்க நன்றி நட்டி. ஃபர்ஸ்ட் நாள் நான் கமிட் ஆகிறப்போ டைரக்டரும் நட்டியும் சொன்னாங்க, இந்த படத்துக்கு அப்புறம் நீ தேட்டரில் போய் கத்துறதை விட்டுட்டு உன்னை பார்த்து ஸ்க்ரீனில் உன்னோட விஷுவலை பார்த்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் வந்து உனக்கு வந்து குரல் கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நட்டி அவர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் ஹீரோயின், நான் பொதுவாகவே ஹீரோயின்ட்டெல்லாம் அவ்வளோவா பேச மாட்டேன். ஆனால் அவங்க அவ்வளோ பெரிய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் சொன்னாங்க, சார் நான் உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னால் மறக்கவே முடியல. ஏன்னா அவங்க என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் கூட நடித்தவங்க, தனுஷ் சார் கூட நடித்தவங்க, இன்னைக்கு என் நண்பர் சந்தானந்த் கூட நடித்தவங்க. அவங்க என்னை பார்த்து இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது வந்து கண்டிப்பாக கல்வெட்டில் எழுதி வச்சு நான் பக்கத்திலே உட்காந்துப்பேன். இன்னைக்கு அவ்வளோ அழகாக கருப்பு ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்க, பிளாக் ரோஸ். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. நான் ஒரு படம் அந்த படத்தோட பேர் சொல்ல வேணாம், அந்த படத்தோட இயக்குனர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களை வந்து அந்த படத்தில் கமிட் பண்ணணும் அப்படின்னு சத்தியமாக தாயின் மீதானே சொன்னாங்க. இந்த மாதிரி அந்த ஹீரோயின் வந்து நான் படத்துக்கு கமிட் பண்ணுங்க, அவங்க கேரக்டர்லாம் எப்படி என்னன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி அவங்களோட காம்பினேஷனில் நான் நடிக்கல, ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்ப்பேன், எப்பவுமே அவங்களுக்கு பாதுகாப்பாக அவங்க அம்மா பக்கத்துலேயே தான் நிற்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது மட்டும் தான் சொன்னேன், மற்றபடி எதுவும் நான் அவங்க கூட காம்பினேஷன் நடிக்காதனால தெரியல. ஆனால் ரொம்ப சைலண்ட்டாக ஃபோன் நோண்டிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருந்தாங்க. கண்டிப்பாக அவங்க அந்த டேரக்டர் ஃபோன் பண்ணும்போது என் பேரை சொல்லி தான் பண்ணுவார். அதை நான் அந்த எந்த டேரக்டர்னு சொல்லிடுவேன், அது வேறு விதமாக நீங்கள் கொண்டு போயிடுவீங்க. மற்றபடி சேஷு, எம்எஸ் பாஸ்கர் சார், அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. எடிட்டர்ஸ் உள்ளவங்க எல்லாருக்கும் நன்றி. விவேக் சார் நம்ம இருக்காரு, காரில் போகும்போது சார் சொன்னேன், நீ பண்ண மச்சான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் உட்காந்துருக்காரு. அடிக்கடி ஃபோன் பண்ணி சொல்லுவார், மச்சான் நம்ம பாடையிலே போயிட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அடிக்கலாம் ஃபோன் பண்ணி சொல்லுவார். இது அப்ரூவ் பண்ணல, இது அப்ரூவ் ஆச்சு, எந்த ஒரு விஷயமும் வந்து என் காதுக்கு வராமல் கடைசி வரைக்கும் கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்திருக்காரு. இன்னைக்கு இந்த சக்ஸஸ் மீட் வரைக்கும் வந்திருக்கிறது காரணம் நட்ராஜ் தான். ரொம்ப ரொம்ப நன்றி தலைவா, ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபஸ்ட்டு நிறைய பேர் வந்து ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்குது, இது ஜஸ்ட் காமெடி படமாக இல்லாமல் கடந்த ரைட்டிங்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எப்படி எல்லா கேரக்டரையும் வடிவமைச்சிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த ரைட்டிங்காக நிறைய வேலை பார்த்தோம். என்னோட ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் விக்னேஷ் பாபு, விக்னேஷ் வேணுகோபால் இங்கே தான் இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அந்த ரைட்டிங் வந்து ஸ்க்ரீனில் கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீடம் வேணும், க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃப்ரீடம் எனக்கு வந்து இப்போ நான் என்ன கேட்குறோம் அதை கொடுக்கணும். சந்தானனை நான் கூலாக வச்சுக்கணும் படத்தில், ஏன்னா அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் எஃபர்ட் போட்டு பண்ணுறாரு. இப்போ அந்த ஃப்ரீடம் வரணும் அப்படின்னா உள்ள க்ரியேட்டிவிட்டிக்குள்ளே தலையிடக்கூடாதுன்னு இல்லை, கதை கேட்டுட்டு ஓகே பண்ணிட்டா அந்த நம்பி விடணும். அந்த நம்பிக்கை வந்து 63 நாள் கொடுத்தாரு. சத்தியமாக சொல்கிறேன், அதுக்கு என் சைட்லேருந்து நான் ஒரு மனமார்ந்த நன்றி சொல்கிறேன். ஏன்னா எந்த ஒரு ஷார்ட்லேயும் தலையிடல, நீ என்ன வேணால் எடு மச்சான், நீ எதை வேணால் பண்ணு மச்சான் அப்படின்ற மாதிரி. இது வரைக்கும் ஒரு சஜஷன் ட்ரெய்லரில் கூட இந்த ஷார்ட் போட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் அவர் 1-2 சொல்லுவார், அந்த 1-2 சஜஷன் நான் வச்சுப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் அது ஸ்க்ரீனில் கன்வெர்ட் ஆச்சு. ஸ்க்ரீனில் கன்வெர்ட் ஆனதுனால தான் அது ஒரு வெற்றி அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டி ஃப்ரீடம் இனி நான் எல்லா ப்ரொடியூசர்ஸ்ட்டையும் நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், அந்த க்ரியேட்டிவிட்டி ஃப்ரீடம் கொடுத்தா கண்டிப்பாக அதுக்குண்டான குவாலிட்டியை நான் வந்து படத்தில் கொடுத்துருவேன், அது நான் கேரண்டி பண்ணுறேன். ஸோ இது த திங். அண்ட் கம்மிங் டு டெக்னீஷியன்ஸ், ஃபஸ்ட்டு இந்த படத்தோட தூண் மிஸ்டர் தீபக் அங்கே சைலண்டாக உட்காந்துருக்காரு பாருங்க,
அவர் என்னன்னா ஃபஸ்ட்டு நாள் வந்து ஒரு புக் எடுத்துகிட்டு வந்தார். எதுக்கு தலைவர் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்கன்னு கேட்டேன். இல்லை இந்த புக்கை வச்சு நான் அப்பப்போ நான் ரிலாக்ஸ் டைமில் படிச்சுப்பேன் புக்கு அப்படின்னாரு. 3 பேஜ் தான் படித்தார் படம் முடியிருக்கும். அந்த புக்கையும் முடிக்கல, அந்த புக்கு எங்கே போச்சுன்னு தெரில. அந்த அளவுக்கு ஏன்னா கூப்பிட்டு என்ன செஞ்சிட்டிங்களாடா 63 நாளுன்றாரு. ஸோ பிளாக் அதான் ஒயிட் அண்ட் ப்ளூ காஸ்டியூமில் தான் வருவார். போகும்போது அதில் உஜாலாவுக்கு போய் ஒரு மாதிரி இதாகி சாயம் பிடிச்சி நீலகிரி சார் நின்றுட்டு இருப்பார்ல காக்கா பி வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த சட்டெல்லாம். ஸோ பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கு. அவரோட டீம் ஷெரீஃப், அப்புறம் அசிஸ்டன்ட் கேமராமேன் ஃபெலிக்ஸு, பசங்க எல்லாத்துக்குமே நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் கம்மிங் நெக்ஸ்ட் வந்து ஆர்ட் டைரக்டர் ராஜேஷ். வந்து அவரை பற்றி நான் தெளிவாக சொல்லணும்னா அவர் வந்து ஒரு சினிமாவுக்கு செட் ஆகாத ஒரு ஆர்ட் டைரக்டர் அப்படி தான் சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப என்ன சொல்கிறது, பேசவே மாட்டார். மைக் எடுத்து பேசிங்கன்னா கூட பேச மாட்டார். ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொஃபஷனல். காலை இந்த தலைவர் போயிட்டு இப்படி நினைப்பார், அப்படியே ஒரு சாதாரண ஒரு செட்டர்ஸ் மாதிரி நின்றுட்டு இருப்பார். ஸோ அந்த அளவுக்கு அவர் டீம், அவங்க டீம் மதன், அசோசியேட் ஆர்ட் டைரக்டர் மதன், அவங்க டீம் செட்டர் சென்ஸ், அவங்களுக்கு ஒரு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கம்மிங் டு நெக்ஸ்ட் டெக்னீஷியன் ஷெரீஃப் மாஸ்டர் ஆகட்டும், அவங்களோட டீம் ஆகட்டும், மேத்யூ மகேஷ் அவருங்காகட்டும், அவங்களுக்கு நன்றி. அண்ட் இந்த படத்தோட ஒரு இதெல்லாம் எங்களுக்கு ஷூட்டிங்கை கான்ட்ரிபியூட் பண்ணதை தாண்டி எனக்கு இந்த படத்தோட 2 பில்லர்ஸ் சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷான் ரோல்டன் வந்து எப்படின்னா அவர் நிறைய நல்ல படங்கள் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து யூனிக்காக பண்ணுவார். ஸோ இந்த படத்தில் என்ன எக்ஸ்ட்ரானராக பண்ணார்னா ஸ்பேஸிங் கொடுத்தாரு கரெக்டாக. இப்போ அந்த கண்ணி வீட்டில் காலை வச்சு இப்படி திரும்பி அவன் ஓட்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அந்த ஸ்பேஸிங்க்கு அவர் வந்து அந்த மியூசிக் ஆஃப் பண்ணி கரெக்டாக எங்கெங்கே வந்து ஸ்பேஸ் கொடுக்குமோ அதை கரெக்டாக பண்ணி எக்ஸ்ட்ரானராக மியூசிக் பண்ணார். நான் ரெஃபரன்ஸ் பிஜிஎம்மாக நான் கிளைமேக்ஸில் வந்து போட்டிருந்தது கேஜிஎஃப் படத்தோட பிஜிஎம் தான் நான் போட்டிருந்தேன். அந்த பிஜிஎம் கேட்டு எல்லாருமே புளிச்சிருச்சு. என்னடா இந்த பிஜிஎம் எப்படி அடிக்க முடியும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அதை விட எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு பிஜிஎம் அடித்து மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்காரு. தேங்க்ஸ் ராட் ஷான். அண்ட் இன்னொன்று பில்லர் வந்து கரைச்சி உட்காந்துட்டு இருக்காரு, அவர் தான் எடிட்டர் சிவனந்தேஸ்வரன். அவர் வந்து அசப்பில் பார்க்கறதுக்கு என்னோட நண்பர் அருண் அலெக்சாண்டர் மாதிரி இருப்பார். அவர் தவறிட்டார். அவர் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு. அந்த அளவுக்கு அசப்பில் இருக்கிற ஒரு ஆள். ஒர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க்கு. ஏன்னா தீரன் படம் பார்த்துருப்பீங்க, அப்படியே கரெக்டாக கிறிஸ்பாக வெட்டிருப்பாரு. இந்த படத்தில் என்ன லேக்ன்றதை எனக்கு கண்டுபிடிச்சாரு. தலைவர் இது போதும் தலைவர் இவ்வளோ போதும், இதுக்கு மேலே இது வேண்டாம். ஏன்னா அந்த டெலிட்டட் சீன் கூட பார்த்துருப்பீங்க. கூல் சுரேஷை புதைக்கிறது பயங்கர எஃபர்ட் போட்டு எடுத்தோம். ஆனால் அதை வெட்டிட்டாங்க. ஆனால் டெலிட்டட் சீனில் விட்டோம். ஏன்னா அவர் சொன்னது என்ன, கதையோட பேசிங்கில் இப்போ வந்து ஹீரோ கேரக்டர் சேசிங்கில் போயிட்டு இருக்காங்க. அந்த சேசிங்கில் போயிட்டு இருக்கும் போது கட் பண்ணி ஒரு ட்ராமா படம் அந்த இடத்துல ஒரு லாக் அடிக்குன்னு சொல்லி எனக்கு எங்கெங்கெல்லாம் அந்த மைனஸை வந்து தூக்கிட்டாரு. ஸோ அதனால தான் படத்தோட கிரிப் போல சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அவரோட அசிஸ்டன்ட் அபிஷேக், அவனை பற்றி சொல்லி இந்த படத்தில் வந்து என்ன அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஈக்குவலாக ஒர்க் பண்ணானா அபிஷேக் தான். அவனுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் கொடுத்துருவேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் எந்த அவுட்டு கேட்டாலும் நான் என்ன பண்ணாலும் தூங்காமல் கொள்ளாமல் என் ஸ்பாட் எடிட்டராக ஒர்க் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அவன் வந்து இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணி இங்கே வரைக்கும் உட்காந்து நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஐ திங்க் டெக்னீஷியன் டீம் முடிஞ்சதா. ஸோ இதுதான் டெக்னீஷியன் டீம். கம்மிங் பேக் டு ஆர்டிஸ்ட் டக்குன்னு போயிடுறேன். ஃபஸ்ட்டு என் நண்பன் ஆரம்பித்தது வந்து ஃபஸ்ட்டு அவன் வந்து அந்த அரக்கரா பெட்டிட்டு ஒரு லைட்டாக ஒரு இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியம் கிடையாது. இந்த படத்தில் பல பைத்தியங்கள் இருக்காங்க. அரை பைத்தியம், கால் பைத்தியம், முக்கால் பைத்தியம், முழு பைத்தியம், அந்த மாதிரி நிறைய பைத்தியங்க. இந்த கேரக்டர் வந்து அப்படி கிடையாது. ஒரு குழந்தை வடிவத்தில் இருக்கிற ஒரு குரூரமான எண்ணம் கொண்டவன். அந்த கூல் சுரேஷை முட்டியில் வச்சு இருக்கும் போதே தெரியும். ஸோ அந்த கிராப்பை விட்டுட்டு ஒரு 3 வாரம் ரிவ்யூ பண்ண முடியாமல் தவிப்பிக்கலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி நண்பா.